நம்ம எரித்த பிறகு கிடைக்கும் அந்த சாம்பலில் மொத்தம் 12 தாது உப்புக்கள் மட்டுமே இருந்திருக்கிறது. 2025ல கத்துக்கிறேன் நான். ஆனா, இதே தத்துவத்த தான் நான் 26 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றத வச்சு, அவங்க உடம்ப பார்த்து, இவங்களுக்கு இந்த 12 தாது உப்புக்கள்ல ஒரு கட்டத்தில சில வியாதிகளுக்காக வியாதியினால அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. இங்க பாருங்க நெறைய பேர் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே ஒரே வைத்தியம் தான். 1821 இருந்து 1898 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர். ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். கடந்த 26 வருடமாக ஒரு கான்செப்ட சொல்றேன். அது என்னன்னா, நமது இரத்தத்தில் உள்ள தாது பொருட்கள் குறைந்தால் வியாதி. மொத்தம் 4448 வியாதி இருக்காமா. இந்த 4448 வியாதிக்கும் காரணம் என்னன்னா, நமது இரத்தத்தில் கால்சியம், அயர்ன், சோடியம், மெக்னீசியம், சல்ஃபர், சிலிக்கா, அமினோ ஆசிட்ஸ் இப்படின்னு நிறைய கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, மினரல், விட்டமின், ஃபைபர் நிறைய இருக்குதுங்க. நமது இரத்தத்தில் உள்ள ஒரு தாது உப்பு. அது குறையும் பொழுது நம்ம உடம்புக்கு வியாதி வருது. அத சரி செஞ்சா வியாதி குணமாகும். இதத்தாங்க 26 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுக்காக நான் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சிபாரிசு செய்யறதில்ல. நம்ம சாதாரண சாப்பிடுற சாப்பாடு, இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, மோர் குழம்பு, ரசம், நம்ம சாதாரணமா அந்தந்த நாட்ல, அந்தந்த ஊர்ல யாரெல்லாம் நீங்க நார்மலா என்ன சாப்பிடுறீங்களோ, அந்த உணவை நான் சொல்ற மாரி சாப்பிட்டா, ரத்தத்தில இந்த பொருளெல்லாம் மெயின்டெயின் ஆகும். அந்த பொருள் நோய்களை குணப்படுத்தும். இவ்வளோதாங்க விஷயம். என்ன சொல்ல வரேன்னா, ரத்தத்தில் உள்ள பொருள்கள் தீர்ந்து போகும் பொழுது வியாதி வருது. அத சரி செஞ்சா குணமாகுது. அதுக்கு மருந்து மாத்திரை வேண்டாம். உணவாலேயே சரி செய்யலாம். இந்த கான்செப்ட்ட தாங்க நாங்க இவ்வளோ வருஷமா நான் பேசிட்டு இருக்கேன். நான் சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா, இப்ப நான் சொல்லும் பொழுது, இதுக்கு சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் இருக்கா? கிளினிக்கலா நீ ப்ரூவ் பண்ணியிருக்கியா? இது அ அங்கீகாரம் இருக்கா? இப்படிலாம் பல கேள்விகள் வருது. அத மீறி நாம இத்தன வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்ற கான்செப்ட் என்னங்கிறத கடைசியா சொல்றேங்க. நான் இத்தன வருஷமா சொல்ற கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா, உங்களுக்கு இன்னொரு கான்செப்ட் புரியணும். அந்த கான்செப்ட் ஏற்கனவே கிளினிக்கலி ப்ரூவன். நிரூபிக்கப்பட்டது. அங்கீகரிக்கப்பட்டது. அந்த கான்செப்ட்ட முதல்ல சொல்றேன். இதே தான் நான் சொல்ற கான்செப்ட். அதாவதுங்க, ரீசென்ட்டா மதுரையில ஒரு ஹோமியோபதி மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்ட்ட போயி நான் ஒரு தத்துவம் கத்துக்கிட்டேன். அந்த தத்துவத்துக்கு பேரு செல் சால்ட் தத்துவம். பயோகெம் தத்துவம். பயோ நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் தத்துவம். பயோ கெமிக்கல் மெடிசன். பயோகெம் உயிர் வேதியியல் மருந்துகள். 12 டிஷ்யூ ரெமிடி. 12 தாது உப்புக்கள் மருத்துவம். இங்க பாருங்க நெறைய பேர் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே ஒரே வைத்தியம் தான். பயோகெம் அப்படின்னு ஒரு வைத்தியங்க. இந்த வைத்தியத்தோட கான்செப்ட்ட முதல்ல சொல்றேன். இது புரிஞ்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கிறனால முதல்ல அது சொல்றேங்க. மீண்டும் சொல்றேன். இப்ப நான் சொல்லப்போற இந்த கான்செப்ட்க்கு பேரு செல் சால்ட் கான்செப்ட். இங்க பாருங்க நெறைய பேர் சொல்லுவேன். எல்லாம் ஒண்ணு தான். இது எது சொன்னாலும் அது ஒரு பொருள தான் குறிக்கும்.
பயோகெம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு இவ்வளோ பேர் இருக்கு. 1821லிருந்து 1898 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஹோமியோபதி மருத்துவர். அவருக்கு பேரு சுஸ்லர். இவர் ஒரு ஹோமியோபதி மருத்துவருங்க. ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லபடியா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில சில வியாதிகளுக்காக வியாதியினால அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. மனைவி இறந்தோன்ன அத எரிக்கிறாங்க. சடலத்த எரிக்கிறாங்க. அப்ப நம்ம அஸ்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த எரிஞ்சு போன சாம்பல வாங்கிட்டு வந்து நம்ம கரைப்போம் இல்லையா? ஆத்துல, கங்கையில. அந்த மாரி அஸ்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. தன் மனைவி எரிக்கப்பட்ட அந்த சாம்பல். அந்த சாம்பல இவருக்கு ஒரு டவுட்டு. இந்த சாம்பல்ல என்ன இருக்குன்னு, இத வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அப்ப இருக்கிற அந்த காலகட்டத்தில இருந்த கருவிகள் மூலியமா, அதில என்னமெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, அதில மொத்தமாவே 12 தாது உப்புக்கள் மட்டும் தான் இருந்திருக்காம். அதாவது இந்த 12 தாது உப்புக்களும் வேற வேற விகிதத்தில் இருந்திருக்காமாம். ஒண்ணு கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு, ஒண்ணு அதிகமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இவரு என்ன பண்ணாராமா, இது மேல அவருக்கு ஆர்வம் வந்து, யாரெல்லாம் இறந்தாலும் அந்த அஸ்திய எப்படியாவது கலெக்ட் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காராமா. அப்போ ஒவ்வொரு அஸ்தியிலயும் இதே 12 சால்ட் தான் இருந்திருக்காமா. யார் இறந்தாலும் நம்ம எரித்த பிறகு கிடைக்கும் அந்த சாம்பலில் மொத்தம் 12 தாது உப்புக்கள் மட்டுமே இருந்திருக்கிறது. அது ஒண்ணு அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு. இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது, எந்த சால்ட் கம்மியா இருக்குதோ, அது சம்மந்தப்பட்ட வியாதியில அவங்க இறந்திருக்காங்க. இந்த மாரி ரிசர்ச் பண்ணி, கடைசில இவரு என்ன பண்ணிட்டாரு, பெரிய ரிசர்ச் பண்ணி, நமது உடம்புல, ரத்தத்தில இந்த 12 சால்ட் தான் மிக முக்கியமானது. இது தவிர நெறைய சால்ட் இருக்குதுங்க. புரிஞ்சுக்கங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த 12 உப்புக்கள் தான் மிக, மிக, மிக முக்கியமானது. நோய்களுக்கு காரணமானது. அத்தியாவசியமானது அப்படின்னு கண்டுபிடிச்சு, இந்த எந்த சால்ட் குறைஞ்சா என்ன வியாதி வரும்? எந்தெந்த உறுப்பெல்லாம் பாதிக்கும்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சுட்டாருங்க. கண்டுபிடிச்சுட்டு, கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாம, அப்போ இந்த நோயாளிக்கு இந்த தாது உப்ப ரத்தத்தில வச்சுட்டா, அந்த வியாதி குணமாகும்னு கண்டுபிடிச்சு, அந்த தாது உப்புக்கள தயார் செஞ்சு, அத நோயாளிகளுக்கு கொடுத்து, டெஸ்ட் பண்ணி குணமாகறத பார்த்து, இவரு ஒரு வைத்திய டெக்னிக் உருவாக்கியிருக்காரு. புரிஞ்சுக்கங்க. இது ஒரு ஹோமியோபதி தான். ஆனா இவரு அந்த ஹோமியோபதி மருந்துல சில ரூல்ஸ் உருவாக்கியிருக்கிறார். அவ்வளோதாங்க. அந்த ரூல்ஸ்‌க்கு பேர் தான் பயோகெம். அதாவது ரூல்ஸ் என்னன்னா, நல்லா கவனிங்க. ரூல்ஸ் என்னன்னா, ஒரு நோயாளிகிட்ட கேள்வி கேட்கறது. ஒரு 30லேருந்து 50 கேள்வி. அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்றத வச்சு, அவங்க உடம்ப பார்த்து, இவங்களுக்கு இந்த 12 தாது உப்புக்கள்ல இந்தந்த தாது உப்பு தான் இல்ல, குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு, அத செலக்ட் பண்ணி, அந்த மருந்த குடுத்தோன்னே, அந்த வியாதி குணமாகறத இவரு கிளினிக்கலா, அதாவது அ அறிவியல் பூர்வமா நிரூபிச்சு, டெஸ்ட் பண்ணி, அத நிரூபிச்சிருக்காரு. இந்த வைத்தியம் கிளினிக்கலி ப்ரூவன். அதாவதுங்க, இவரு என்ன சொல்றாருன்னா, நாக்குடைய நிறத்த வச்சு, அவங்க உடம்புல எந்த உப்பு இல்லன்னு கண்டுபிடிச்சுருவாரு. நாக்குடைய நிறம், மலத்தின் நிறம், சிறுநீர் எந்த மாரி போகுது, என்ன நிறமா இருக்குது, கண்கள் என்ன நிறத்தில இருக்கு, ஸ்கின் எப்படி இருக்கு, முடி வெள்ளையா இருக்கா, ஒரு புண்ணு வந்தா அது சிவப்பா இருக்கா, வெள்ளையா இருக்கா, சீழ் கட்டுதா, இப்படி மாதவிடாய் நேரத்தில அது எந்த மாரி கலர்ல போகுது, இப்படிங்க. நாக்கின் நிறம், சிறுநீர், மலம், எச்சில், மாதவிடாய், சளி, புண் இது போன்ற விஷயங்கள வச்சு, அந்த நோயாளி பேசுறத வச்சு, அவர் என்ன பண்றாரு, கண்டுபிடிக்கிறாரு. ஓஹோ! இந்த உப்பு தான் குறைஞ்சிருக்குன்னு. அந்த உப்ப ரொம்ப குறைந்த விலையில ஒரு மருந்து குடுக்குறாரு. சாப்பிடுறாங்க. அது செல்ல போய் அதாவது ரத்தத்தில போய் கலக்குது. செல்லுக்குள்ள போகுது. அந்த வியாதி குணமாகுது. இப்படின்னு கண்டுபிடிச்சு, இவர் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி, பல நோயாளிகளை, லட்சக்கணக்கான நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கிறார். இப்போ குணமாயிட்டு இருக்கிறாங்க. இந்த வைத்தியத்த நான் எப்ப கத்துக்கிறேன்னா, இப்ப தான் 2025ல கத்துக்கிறேன் நான்.
ஆனா, இதே தத்துவத்த தான் நான் 26 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் லோக்கல் பாஷையில ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப் போனால் வியாதி. ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போனால் வியாதி. உணவ ஒழுங்கா சாப்பிட்டா அந்த பொருள் அங்க வருது. நோய் குணமாகும்னு அ லோக்கலா பேசிட்டு இருந்தேன். அது எளிமையான முறையில. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதாவது நம்பிக்கைன்னா எனக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதனால தான் இந்த பயோகெம்ம பத்தி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இந்த பயோகெம் அப்படிங்கிற வைத்தியம் உங்களுக்கு புரிஞ்சா தான், நான் என்ன சொல்றேங்கிறது புரியுங்கிறதுக்காக நான் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம, இவரு என்ன பண்றாருன்னா, அந்த மருந்து என்ன வீரியத்துல இருக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும்? எப்படி சாப்பிடணும்? இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறாருங்க. உதாரணத்துக்கு, இப்போ ஹோமியோபதி மருந்துன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு வீரியம் இருக்கு. 1x, 2x இப்படி அ 6x அப்படிலாம் இருக்குது. 200x வரைக்கும் இருக்குது வீரியம். ஆனா, சுஜிலர் என்ன சொல்றாருன்னா, 6x, 6x அப்படிங்கிற அந்த வீரியம் தான் மனித உடம்புக்கு சரியான வீரியம்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து சுஜலருடைய கண்டுபிடிப்பு. 2வது ஒரு வியாதிக்கு மருந்து வந்து ஒரே நாள்ல ஹெவியா குடுக்கக்கூடாது. இப்ப நம்ம இருக்கிறோம்னா, காலையில 4 இட்லி சாப்பிடுறோமா, மதியம் சாப்பாடு குழம்பு சாப்பிடுறோமா, நைட் ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடுறோமா. இப்ப எங்க வீட்டுக்கு வாங்க. உங்களுக்கு 50 இட்லி குடுக்குறேன். ஒரே நேரம் சாப்பிட்றணும். 7 நாளுக்கு சாப்பிடக்கூடாதுன்னா முடியுமா? அப்ப நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா தானே தண்ணி குடுக்குறோம், சாப்பாடு குடுக்குறோம். மொத்தமா குடுக்க முடியாது இல்லையா? ஒரு 50 லிட்டர் தண்ணிய குடிச்சுட்டு, 1 வாரம் குடிக்காம இருக்க முடியுங்களா? இதாங்க தத்துவம். அப்போ மருந்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கும்போது, அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து குணப்படுத்தும். அப்படின்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு ஒரு ஃபார்முலா. 1 கிரைன் அளவுள்ள ஒரு மாத்திரைய 4 ஒரு நேரத்துக்கு 4 சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 தடவ சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னால சாப்பிடணும். கடிச்சு சாப்பிடக்கூடாது, தண்ணி ஊத்தி முழுங்கக்கூடாது, வாயில வச்சு சப்பி சாப்பிடணும். இதாங்க கான்செப்ட். இவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, ஒரு மனிதனுடைய உடம்புல நோய் வந்தா அதுக்கு காரணம் 12 தாது உப்புக்களே. அந்த 12 தாது உப்புக்களுக்கு பேர் தான் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ். இந்த 12 தாதுக்களில் எது குறைவாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது சிம்ப்டம். கண்டுபிடித்த பிறகு அந்த மருந்து கொடுப்பது. அந்த மருந்து 6xல இருக்கணும். 1 கிரைன் மாத்திரையா இருக்கணும். 4 மாத்திரை தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3 நேரம் தான் எடுத்துக்கணும். சாப்பிடுறதுக்கு 1/4 மணி நேரம் முன்னால சாப்பிடணும். கடிச்சு சாப்பிடக்கூடாது, தண்ணி போட்டு முழுங்கக்கூடாது. வாயில வச்சு ஒரு மிட்டாய் சாப்பிடுற மாரி சாப்பிடணும். இதாங்க கான்செப்ட். இப்படி செஞ்சா அவங்களுக்கு ஒரு 10 நாள், 1 மாசம், 1 1/2 மாசத்துல குணமாகுதுங்க. இந்த உலகத்தில் எல்லாரும் பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? உடம்பை ஒழுங்காக பராமரிப்பதே இல்லை. உங்க உடம்பில் ரத்தம் கெட்டு போகுது இல்லையா? அதுதான் 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம். அப்போ ரத்தத்தை சுத்தம் செய்வதுதான் தீர்வு. எனக்கு கொஞ்சம் ஷார்ட்டா, குயிக்கா ரத்த சுத்தம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்கு பேர் தான் ஆர்எஸ்பி பானம். ஆர்எஸ்பி பானத்தை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு நான் யூடியூப்ல பதிவு போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்களே வீட்ல இந்த ஆர்எஸ்பி பானத்தை தயாரிச்சு நீங்க சாப்பிட்டு உங்க ரத்தத்தை சுத்தம் செய்யலாம். ஆர்எஸ்பி பானம் தயாரிப்பதற்கு 5 பொருளுங்க. அது வீட்ல இருக்கிற பொருள் இருந்தாவே போதுங்க. 1 இஞ்சி, 2 எலுமிச்சம்பழம், 3 மலைத்தேன், 4 பூண்டு, 5 ஆப்பிள் சிடார் வினிகர். 5 பொருளுங்க. எனவே ஆர்எஸ்பி பானம் நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு செய்வதற்கு நேரம் இல்லை என்றால் அம்மி தற்சார்பு சந்தையில் ஆர்எஸ்பி பானம் கிடைக்கும். நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல போனீங்கன்னா ஆர்எஸ்பி பானம் டைப் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் செய்யலாம். இந்த ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் செய்ய தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஆர்எஸ்பி பானம் அப்படின்னு கேட்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கி பயன்படுத்துங்க. ஆர்எஸ்பி பானம் 3 அளவுகளில் கிடைக்கிறது. 200 ml, 500 ml, 1 லிட்டர். உங்களுக்கு எது வசதியோ எப்படியோ நீங்க வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த 5 பொருள்
இது மட்டும் உங்க உடம்புல டெய்லி கொஞ்சமா கலந்துருச்சுன்னா, உங்க வாழ்க்கையில நோயே வராதுங்க.